ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் கொச்சினில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கொச்சினில் நாங்கள் முதல்ல பார்த்த இடம் மராரிக்குளம் பீச்சு. இது என்ன சென்னையிலே பீச்சை பார்க்கலாமே, இதை பார்க்குறதுக்கு கேரளா போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மூர் பீச்சு எவ்வளோ பாலித்தீன் கவராக இருக்கும், இங்கே எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இது ஒன்று தான் நம்ம ஊர் பீச்சில் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது, வெறும் குப்பை தான் இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே இருக்கிற ஆலப்புழா பீச்சுக்கு போனோம். இந்த மண்ணே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கடல் மண் கொஞ்சம் கருப்பாக ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்து லூலு மாலுக்கு போனோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய மால் வந்து லூலு மால் தான். எந்த அளவு ஆசியாவிலே பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இந்த லூலு மால் இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என் பையன் ஒரு கேமில் விளையாடலான்னா அதில் ஏறிட்டு நான் பயந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் இருக்கேன், வெளியில் போகிறதுக்கு வழி கேட்குறேன். ஏன்னா இதில் ஏறினதும் நமக்கு ஒரு கிளாஸ் வந்து கண்ணில் போடுறாங்க. அதில் வந்து சில சென்டென்ஸ்லாம் இருந்தது, அதை படிச்சுட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நமக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். இதை பற்றி எப்படி இருந்ததுன்னு இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மரைன் டிரைவ்னு சொல்லுவாங்க, மரைன் வாக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருந்தோம். சூப்பர் இடங்க. கொச்சின்லேயே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா இதுதாங்க. இங்கே ஈவினிங் டைமில் போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. விதவிதமான போட்டு. ஆலப்புழாவில் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் அந்த இதில் வந்து ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி இல்லை ஒரு 3 ஃபேமிலி வரையும் நம்ம போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே போட்டில் போகிற மாதிரியான போட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் வெரைட்டியாக இருக்குது. பார்க்க ஈவினிங் டைமில் அந்த லைட் வெளிச்சம் அந்த கடலில் படுறதும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. உட்காந்துட்டு இருந்தோம்னாவே போதும், அதில் போகாட்டி கூட அவ்வளோ நல்லா இருக்குது. 100 ரூபா தான் வாங்குறாங்க. சில இடம்லாம் உடனே அந்த கொச்சின்குள்ளே இறங்கக்கூடிய இடங்கள் அதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் 100 ரூபா தான். பர்த்டே பார்ட்டி இது மாதிரினா டிஜே டான்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இவங்க வந்து இதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேர். இங்கே வந்து நம்ம ஆலப்புழாவில் வந்து 10,000 15,000ன்னு ஒரு போட்டு கொடுக்கறத விட இங்கே வந்து வெறும் 100 ருபீஸ் தான். சூப்பராக சுற்றி பார்க்கலாம். அந்த போட்டை பொறுத்து இருக்குது. சில போட்டுக்கெலாம் 500 கொடுத்தாலும் நல்ல ஒர்த்தான இடங்க. இங்கே ஈவினிங் நாங்கள் ஒரு 5:30க்கு வந்தோம். ஒரு 7:30 வரையும் இங்கே தான் இருந்தோன்னா பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மரைன் டிரைவு. அடுத்தது நாங்கள் போனது மட்டன் செர்ரி பேலஸ்னு ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே போனனால அது க்ளோஸ் ஆகிருந்தது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து மியூசியம் மாட்டோம். அதில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த பேலஸ் இருக்குது. இந்த பேலஸில் மேலே வந்து உங்களுக்கு கேரளாவை ஆண்ட ராஜாக்களோட ட்ரெஸ்ஸு, அவர்களோட பொருட்கள், அந்த வில்லு வாள் இந்த மாதிரி கெடையும் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நான் அங்கே வந்து இதை பார்க்க முடியல. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கேரளா பாரம்பரியம் மிக்க அந்த கோவில் வந்து இருக்குது. இங்கேயும் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் பார்த்த இடம் இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம். இதில் இந்தியன் ஆர்மியில் நம்ம பயன்படுத்துகிற ராக்கெட்லேருந்து ஏவுகணையிலேருந்து எல்லாம் எப்படி எந்த ஸ்பீடில் என்ன மாதிரி போகுதுன்னு விளக்கமாக ஒரு போர்டில் வச்சு அப்படியே ஒவ்வொன்றும் டெமோ மாதிரி அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்து ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நாளே ஆகுங்க. எங்களுக்கு அந்த அளவு டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இங்கே ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உள்ளே வந்து நம்ம பெரிய ஹாலில் மியூசியமாக நிறைய இருக்குங்க பார்க்குறதுக்கு.
அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவுக்கு 3வது முறையாக வந்தப்போ இங்கே தான் இறந்துட்டார். அவரோட சமாதி வந்து இங்கே இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த இடம் தான் மரைன் டிரைவு. அங்கேருந்து அதுக்கப்புறமா கொச்சின்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம் ட்ரிச்சிக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.